மனநிறைவான வாழ்க்கை என்பது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? மாங்கு 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 மாங்குன்னு பேசுனாங்க. கொலையாடி சண்டை மாதிரி சொன்னாங்க. கிராமத்தில் என்னென்ன மூட நம்பிக்கை சொன்னார்ல, ஏ தலை இல்லாத முண்டன் டீ குடிக்க வருதாமுடா, பூரா கதவை பூட்டிருக்காங்க. தலையே இல்லை, எப்படி டீ குடிக்கும்? யாராவது கேட்டானா? கேட்கல. சின்ன சின்ன விஷயம் உடனே இடறி விழுந்துட்டு ஒரு 2 நாள் வீட்டில் டென்ஷன் வச்சுக்க, சாதத்தை தூக்கிட்டு கிளம்பிடுறது. எங்கேயாவது ஒரு சோசியம், அந்த ஒரு சோசியம் எப்படியே போய் சாதகத்தை கொடுக்குறது. பார்த்து சொல்லுங்க. அவர் ஆஹா உடைய அழகான முகத்துக்கும், அடுத்த பக்கம் உடைய அன்பான குணத்துக்கும் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வரப்போறேன் சப்புன்னு இருக்குச்சு சோசியனை லூசு போல. அப்போ இப்போ இருக்க புருஷன் என்னடா செய்ய? பத்தியா, ஏற்கனவே கல்யாண புருஷர்களுக்கு போய் என்ன பேசிக்கிட்டு பாருங்க. எங்கேயாவது ஒரு டாக்டர் பிள்ளை சாமி ஆடி இருக்கா? இல்லை ஒரு இன்ஜினியர் பிள்ளை சாமி ஆடி இருக்கா? யாராடு? கிராமத்தில் சாமி ஆடிங்க. எல்லாத்தையும் மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கீங்களே, அதை வெளியே கொண்டு வந்து யாரு? வெறும் இளையராஜாவா அவர் பண்ணைபுரத்தில் இருக்கப்ப யாருக்கா தெரியுமா? நகரத்துக்குள்ளே வந்த பின்னாடி தான் இசை ஞானி வாங்கினார், மேஸ்ட்ரோ வாங்கினார், இவ்வளோ ஒரு விருதுகளை வாங்கியிருக்கார். மேதகு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் அந்த தங்கச்சி மட ஊரில் இருக்கும்போது யாராவது அவர் தெரியுமா? அந்த மதிய வேளையில் பார்ட் டைமாக ட்ரெயினில் போய் பேப்பர் போடுவார். அப்போ கூட ஒரு 2 ரூபா சம்பாரிச்சலாம். அப்படி பேப்பர் போட்டதால ஒவ்வொரு பேப்பர்லையும் அவரை பற்றி இன்றைக்கி போடுறாங்கன்னா எதனால்? தங்கச்சி மடத்தில் இருக்கப்போ யாருக்கும் தெரியாது. என்னைக்கு வெளியே கிளம்பி வந்தார் அப்போ தான். கண்ணதாசன் அந்த திருக்குறள் இது நம்ம காரைக்குடியில் இருக்கப்போ யாருக்கா தெரியுமா? எங்கே கவியரசு என்று பட்டத்தை எங்கே வந்து வாங்கினார்? நகரத்துக்குள்ளே வந்தால் தாங்க முடியுது. அப்படியாப்பட்ட உங்களை செழுமையாக்குவது, முழுமையாக்குவது, நெறியாக்குவது, சரியாக்குவது எங்கள் நகரம். இருந்தாலும் எங்கே எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சி இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் எது அதிகமாக இருக்குது? அதுதான் அந்த தீர்ப்பு. அதுக்கு மட்டும் தான் நம்ம நேரம் செலவழிக்க போகிறோம். கிராமத்திலேருந்து ஆஸ்பத்திரிக்கு யாரும் இடம் பெற மாட்டான். எல்லாத்துக்கும் மருத்துவம் அவன் தோட்டத்திலே இருக்கும். தேல் கடிச்சு பிடிச்சி அந்தாருக்கு வெத்தலை பிடிங்க தடவு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? அது எப்படியோ டாக்டர் போனால் சரியாக இருக்காங்களா? தம்பி உட்காருங்க, டாக்டர்கிட்ட உட்காந்துருவோம். என்ன செய்யுது? ரொம்ப வேர்க்குது டாக்டர், ஊசி போடவா? பேனை போடுங்க. வேற என்ன பேசு? சாப்பிடவே முடியல டாக்டர், என்கிட்ட கொண்டு வாங்க, நான் சாப்பிட்றேன். இது என்ன நகைச்சுவை பண்ணுறோமா? இல்லை அரசு இந்த தொந்தரவுக்கு தான் வேணாம்ன்றது. இல்லை போகிறவன் சரியாக இருக்கானா? சொல்கிறான், அப்பா எனக்கு ஒரு வாரமாக கண்ணு மங்களாவே தெரியுப்பா. டாக்டரை பார்க்க வேண்டியாடா? பார்த்தப்பா அவர் மங்களத்தான் தெரிறாரு. அவன் டாக்டர் குருன்னு பார்த்துருக்கான். அப்படி இல்லைடா, அவர் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரின்ட்டு போய் இங்கே தட்டேன். டாக்டர் எனக்கு கண்ணு மங்களா தெரியுது. உனக்கு உண்மையிலே மங்களத்தான் தெரியுது? நான் வக்கீல்ப்பா, டாக்டர் இருந்தால் அந்த ரூமில் இருக்க, அங்கே போய்ப்பார். அப்புறம் காலிங்குள்ள போய் கிருன்னு அமுக்கினான். டாக்டர் திறந்தார். என்ன அங்கே ஒரே கூட்டம், ஒன்றுக்கு ஒன்று நெருக்காங்கப்பா, வரிசை நில்லுங்க அப்படின்னார். இவன் திரும்பி பார்த்தேன், நம்ம ஒரு ஆள் தான் நிற்கிறோம், டாக்டருக்கு கூட்டம் கூட்டமாக திரு வியாதி. எப்படி டாக்டர் தேடி போயிருக்கான் பாரு. உட்கார் தம்பி. என்ன செய்யுது? வாய் ரொம்ப நாறுது டாக்டர். எப்போ இருந்து? நீங்கள் வாயை திறந்துலேருந்து. என்னை கேவலப்படுத்துக்கு நீ உள்ளே வந்தியா? இப்படி கேலி குண்டெல்லாம் எங்கே இல்லை, கிராமத்தில் கிடையாது. ஒன்றுக்கு மறுத்து வச்சுன்னு ஒரு அம்மா இருக்கு. கல்யாணம் ஆச்சுங்க, 3 வருஷம் குழந்தை இல்லை. ஏன் 3 வருஷம் மருமகளை குழந்தை இல்லை? நிறைய கருவேப்பிலை கொடுப்பா மருமகளுக்கு. கருவேப்பிலை கொடுத்தா குழந்தை உண்டாகும். கருவில் வெப்பம் உண்டு பண்ணும் இலை, கரு வெப்ப இலை. முடிஞ்சு வச்சா? அப்போ மிகச்சிறந்த டாக்டர் இங்கே மாதிரி பெருகாலத்துக்கு வந்து வட்டியை கட்டலாம் தேவையில்லை. சட்டக்குன்னு 2 பொம்பளை அப்படி சேலை அப்படி சுற்றி வரைஞ்சி கட்டுங்க, நடுவில் அவ்வளோதான், குழந்தை முடிஞ்சு. இதுக்கு வண்டியை பிடிச்சா, ஆம்புலன்ஸை பிடிச்சா, அவன் 75,000 ரூபா கட்டி பார்த்துக்கலாம் எப்படி வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் இருந்துச்சா? அப்போ மிகச்சிறந்த மருத்துவர் எங்கே இருந்தாங்க? கிராமத்தில் மருத்துவச்சி. மிகச்சிறந்த இன்ஜினியர் எங்கே இருந்தாங்க? அவங்களும் கிராமத்தில். எப்படி? இன்னைக்கு வயல் வாழ்வு 2 ரூபா உட்காந்து பேசு. நீங்கள் ஹெக்டருக்கு வந்து 2.2 மில்லிகிராம் வீதமாக நீங்கள் அந்த ஹெக்டர் அளவு வந்து இந்த பெட்ரோலிஸில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணால் இவன் புறம் கோமணத்தை கட்டி உட்காந்துருக்கான். அவன் பெட்ரோலிஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ண புரிகிற மாதிரி சொல்லணும்லங்க. ஆனால் இதை வந்து யார் இன்ஜினியர் சொல்கிறோம். பெரிய ஒன்றும் நீங்கள் தேவைப்பட வேணாம். அவங்க அழகாக சொல்லுவான், தென்னைக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்கணும்? தென்னைக்கு இடையில தேர் போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். முடிஞ்சு வச்சா? வாழைக்கு இடையில வண்டி போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். நெல்லுக்கு இடையில நத்த போகிற அளவுக்கு இருக்கணும். கரும்பு கடையில் நரி போகிற அளவுக்கு இடைவெளி. ஜென்மத்துக்கு மறக்காது. போதுமா? டவுன்கார வரான், டவுனில் படித்து வர்றேன், கிராமத்துக்குள்ள விவசாயம் பண்ணிக்கிறேன். ஹலோ என்ன செய்றீங்க? உரம் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன உரம் போடுறீங்க? எருமச்சாணி. ஏயா அம்மனியம் சல்பேட் போடியா, யூரியா போடு. அப்படி போட்டால் 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும். அதுக்கு அவன் காய்க்கவே காய்க்காது. ஏன்? இது முருங்கை மரம். நீ தேங்காய் மரத்துக்கு அது எது தேங்காய் மரம் தெரியுங்களா உனக்கு? எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா? இதுதாங்க சிக்கல். அது மாதிரி அனுபவ அறிவு.
முடியவே முடியாதுங்க, எவராலும் முடியாது. கேட்குறேன் உட்காந்துருக்க கிராமத்தில், ஐயா நான் இந்த பக்கம் போகணும், அந்த பக்கத்தூர் மேலப்பாளையம் போகணும், எவ்வளோ நேரம் ஆகும்? சொல்லலை. ஐயா உங்களை தான் கேட்குறேன், மேலப்பாளையத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? செவிட்டாளர் இருப்ப சவுண்டாகும். ஐயா மேலப்பாளையத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? போட்டால் லூசுக்கு போல விக்கு விக்கு விக்குன்னு போனேன். தம்பி 47 நிமிஷம் ஆகும். திரும்பி பார்த்தேன், உன்ட்ட தானே என்ன வரைக்கும் கேட்டேன். அப்போ சொல்ல இப்போ மட்டும் 47 நிமிஷம்ன்ற, உன் வேகத்தை பார்த்தானே தம்பி சொல்ல முடியும் எவ்வளோ நேரம் சொல்ல. சரிங்களா? இதுதான் அணுவறிவு, இதுதான் கிராமத்தில் இருந்துச்சுங்கன்னு சொல்கிறோம். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் கொட்டி கிடக்கு. திருட்டு நடந்திருக்கா கிராமத்தில்? எவனுமே உள்ளே நுழைய முடியாது. ஆனால் பட்டப்பகல நகரத்தில் திருட்டு நடக்கு. அப்படியே இருட்டுக்குள்ளுங்க, ஏய் மரியாதை பீரோ சாவியை கொடு. அதுக்கு அவன், நீ முதல்ல பீரோ வாங்கி கொடு. நான் பீரோ இல்லாமல் 15 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா, இனி வந்து ஆட்டை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. பார்த்தேன் இதெல்லாம் பொருந்துமா? அன்னைக்கு கிராமத்தில் மாமியா மரும சண்டை கூட ஒரு செகண்டில் முடிஞ்சு போயிடும். ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்காது. எப்படி ஆரம்பிக்கும் சண்டை? ஏய் என்னடி அப்படிலாம் தொடங்க மாட்டாங்க. இந்த மருமக எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமா? அங்கே படுத்து கிடக்கு நாய்க்குட்டி, அதுலேருந்து ஆரம்பிக்கும். கலட்டு நாயை, ஊத்துற கஞ்சி குடிச்சிட்டு உருப்படியாக படுத்துரு, வகுத்தில் மிச்சு கொண்டு வருவேன். மாமியா புரிஞ்சிட்டா, நம்மளை தான் சொல்கிறா. ஏய் என்னடி சொல்கிறேன்னு போக முடியாது. இது உடனே அங்கே இருந்து ஒரு கோழியிலேருந்து ஆரம்பிக்கும். வெட்டக்கோழினால கொண்டே ஆட்டுறாடி, இந்த தீபாவளி கோழியை முறிச்சு வைக்கிறேன்டி. சண்டே ஈஸியாக முடிஞ்சு வச்சு. இதுதாங்க இப்படி ரொம்ப ரம்மியமானதுங்க. ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, பசுமாடு. இன்னைக்கு கஜா புயலில் அத்தனை மாடுகள் இறக்குறப்ப மனுஷன் இறந்துக்கு நிகராக வருத்தப்பட்டாங்க. கிராமத்தில் ஒரு பசுமாடு இறந்து போச்சுன்னா அந்த ஊரில் உள்ள 2000 பேர் வந்து விசாரிக்கிறான். நல்லா இருந்த மாடு 7 லிட்டர் பால் கறந்துச்சுங்க. பார்த்தீங்களா? மனுஷனுக்கு நிகராக பசுமாடு இறந்தது வருத்தப்பட்டான். டவுனில் ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடைக்க 2 வீலர் விட்டு இறங்காமல் என்னாச்சு? ஒரு ஆள் செத்துட்ட. ஒரு ஆள் தானாக்க போப்பா. நேரத்தில் அங்கே 15 பேர். அவன் ஏதோ பொறுக்காட்சி மாதிரி பார்த்து போய்கிட்டு இருக்கான். இதுக்கு அங்கே வச்சுருக்கோம். ஆனால் என்ன ஒன்று, இந்த பொறாமை குணம் ஒன்று இருக்கும், அதை ஏற்றுக்கிறோம். கிராமத்தில் யாராவது ஒருத்தர் முன்னேற்றானா போச்சு. ஒருத்தலாம் இருந்தாங்க கண்ராசி கார்மேகம்னு, அவன் வந்தாலும் நடுங்குவாங்க. என்னப்பா சின்ன முருங்கை மரமாக இருக்குது, இதில் போய் 200 முருங்கைக்காயா சட்டார் மரம் ஒடிஞ்சு விழுந்துருச்சு. அடுத்த தெருவில் போகிறேன், பசுமாடா இல்லை 20 லிட்டர் பாலா சத்துரு விழுந்துச்சு, மாடு தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை ஒருத்தன் கவனித்தான். எதை சொன்னாலும் அழியுது. நம்ம வயலில் நெல் போட்டிருக்கோம். நெல்லு நாற்று எங்கேயே ஒன்றாத்தே இருக்குது, வெறும் புல்லாத்தே இருக்கு. இவனை கூட்டு போனோம், இவ்வளோ புல்லாண்டுவான். புல்லு உரம் போய் நம்மளுக்கு களை எடுக்கிற காசு மிச்சம் அப்படின்ட்டு அவனுக்கு டீயை வாங்கி கொடுத்து காலையில் பாருனே 6 ஏக்கர்னே வேஸ்ட்டாக போச்சுனே, 3 லட்ச ரூபா வேமா சொல்லுனே. அப்படியே உத்து பார்த்தாரு. 6 ஏக்கராப்பா? ஆமாண்ணே என்ன வேமா சொல்லுனே. இவ்வளவு புல்லுக்குள்ளே ஒரு சில நெல்லாத்து இருக்கத்தானப்பா செய்யுது அப்படின்னா, அப்படியே துண்டை போட்டு அங்கேயே படுத்துட்டேன். பார்த்தீங்களா? நாம் நினைக்கிறோட இன்னொருத்தர் நினைப்பேன். சரி இதெல்லாம் இருக்கட்டுப்பா, தீர்ப்பு எங்க நீங்கள் கேட்கலாம். வாஸ்தவம் தான், தெரிஞ்சாத்தான் சொல்லியிருக்க மாட்டோமா? தெரியாமத்தானா வயலுக்குள்ளே போகிறோம், நாற்றை பிடுங்குறோம், அவன் கீழே விழுகிறான், அவன் மேலே வரான். எப்படி சொல்லி முடிக்கிறது? அதுதான் எங்களுக்கு இப்போ தெரியாமல் முடிக்கிறோம். ரிட்டையர் ஆன பின்னாடி எல்லாரும் என்ன நினைப்போம்? நம்ம சொந்த ஊருக்கு போகணும், அங்கே ஒரு சின்னதாக வீடு வாங்கி நம்ம சொந்த ஒரு ஓடி தெரிஞ்ச பகுதியிலேயே படுத்து அங்கேயே நம்ம பூமியிலே நம்ம அடக்கமாகணும் ஆசைப்படுறோம். பார்த்தீங்களா? அதான் வாழ்க்கை. பழைய சோறுக்கும் பழைய பாட்டுக்கும் கிடைக்கிற மரியாதை வேறு எங்கே இருக்காது. குழந்தை கூட பேர் வைக்கிற கிராமத்தில் முருகன், மணிகண்டன், ஐயப்பன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஏன்? சொல்லும்போது கூட புண்ணியம். மணிகண்டா, ஏன் மணிகண்டா அப்படின்னு போது ஐயப்பனே கூப்பிட்ற மாதிரி. அப்படி பொருள் தர்ற மாதிரி விஷயமாத்தான் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு. ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இறந்து போயிட்டார்னா ஒரு நூலகம் எரிந்து போனக்கு சமம். அதான் சொன்னேன், அணு அறிவு கிடைக்கிற இடம். எல்லாம் சொல்லிட்டே வரலாம். கருணையின் பிறப்பிடம். பசுமாடு இறந்து போனால் கூட அழுகிறது. கருணையின் பிறப்பிடம், கல்லறையின் இருப்பிடம். ஏன்? பக்கத்து வீட்டில் எவன் இருக்கான்னு தெரியாமலே 15 வருஷம் வாழ்றது. பார்த்தீங்களா? அவர் சொன்னார் பாருங்க அழகா, வீடு தனித்தனியாக இருக்குங்க கிராமத்தில், ஆனால் மனசுகளாக ஒன்றாக இருக்குது. ஆனால் நகரத்தில் வீடுகளாம் ஒட்டி ஒட்டி இருக்குது. பக்கத்து வீட்டில் போட்டிருக்க சாமியான பந்தல் சடங்குக்கு போட்டிருக்கானா, இறந்து உனக்கு போட்டானான்னு தெரியாமலே வாழ்கிறது குறிய வாழ்க்கை. அதெல்லாம் மாட்டு வண்டி சொன்னாங்க பார்த்தீங்களா? நிம்மதியாக வாழ்பவர்கள் நிம்மதிக்காக இயங்குவர்கள். நம்ம செலவழிக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம வருமானம் போதும். அடுத்தவன் பார்க்குற மாதிரி வாழ நினைக்கிறதா நகரத்து வாழ்க்கை. அதுக்காக கடனை வாங்கி உடனே வாங்கி வட்டிக்காயிரும். அதனால் சுருக்கமாக சொன்னால், கிராமத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒன்றுனா துடிப்பவர்கள். ஐயோ என்னாச்சு மாப்பிள்ளைக்கு மருமனுக்கு என்னாச்சு, துடிப்பவர்கள். யாரும் அனாதி பணமாக போட்டுற மாட்டாங்க. கிராமத்தில் துடிப்பவர்கள். நகரத்தில் நீங்கள் பணம் கொடுத்தால் உங்கள் பக்கத்தில் நடிப்பவர்கள்.
துடிப்பதுக்கும் நடிப்பதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி மனநிறைவான வாழ்க்கை என்பது நகர வாழ்க்கையை விட கிராம வாழ்க்கையை என்று சொல்லி பட்டிமன்றத்தை கேட்டு சுவைத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி எங்கு உலகமெங்கு வாழ்கிற ஆதித்யா டிவி நேயர்களுக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.